வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் திரு சோ அவர்களின் தீர்க்க தரிசனத்தை அசைபோடும் பொருட்டு சோ அன்று சொன்னது என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று 4ஆம் பகுதியாக இடம்பெறுவது துக்ளக் இதழில் அவர் அளித்த கேள்வி பதில் பகுதி. 15/3/1971 துக்ளக் இதழில் திரு எம் ராமச்சந்திரன் முதுகுளத்தூரில் இருந்து கேள்வி: ஏமாற்றப்பட்டவனுக்கும் ஏமாந்து போனவனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சோவின் பதில்: ஓட்டர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் உள்ள வித்தியாசம்தான். எக்கதிரியிலிருந்து கீதா அவர்களின் கேள்வி: ஆத்திகம் வளர்ந்தது ஈவேரா பெரியாராலா திருமுருக கிருமணந்த வாரியாராலா? பெரியார் தான் என்பது என் அபிப்பிராயம். நீர் என்ன கூறுகிறீர்? 15/3/1971 துக்ளக் இதழில் சோவின் பதில்: ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் வளர்ந்தது இரண்யனால் என்றும் சொல்லலாம், பிரகலாதனால் என்றும் சொல்லலாம். அவரவர் மனப்போக்கை பொறுத்தது. ஏரலிலிருந்து திரு ஹாஜா முஹைதீன் 15/4/1971 துக்ளக் இதழில் கேள்வி: தன்வினை தன்னை சுடும் என்பதற்கு அரசியல் ரீதியாக விளக்கம் என்ன? சோவின் பதில்: இந்திரா காந்தியை பிரதமராக்கியது காமராஜ் தானே. 1/5/1971 துக்ளக் இதழில் அதிராம்பட்டினம் திரு அஷ்ரப் அலி அவர்களின் கேள்வி: சொன்ன சொல்லை தவற விடுபவன் மனிதனா? சோவின் பதில்: இல்லை, மந்திரி. அறந்தாங்கியிலிருந்து அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்டிருக்கிறார்: எங்கள் ஊரில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஒரு கம்யூனிஸ்ட் தங்களை முட்டைக்கண்ணன் சோ என்று பேசினார். தங்கள் கருத்து என்ன? சோவின் பதில்: தேர்தல் கூட்டங்களில் அவர் பேசிய ஒரே உண்மை இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். 1/8/1971 துக்ளக் இதழில் ஈரோடில் இருந்து திரு எல் ஜெயசேகர்: நீர் மோட்சத்தை விரும்புகிறீரா அல்லது நரகத்தை விரும்புகிறீரா? சோவின் பதில்: நரகத்தை தான், மோட்சத்தை விரும்ப மாட்டேன். இத்தனை வருஷம் இந்தியாவில் வாழ்ந்துவிட்டு புது இடத்திற்கு போனால் என்னவோ போல் இருக்காதா? இது 1971 இந்தியா. விருதுநகரிலிருந்து ராஜராஜேஸ்வரி 1/10/1971 துக்ளக் இதழில் கேள்வி: காதுகுத்தல் என்பதற்கு அரசியல் ரீதியான விளக்கம் தேவை. சோவின் பதில்: திமுகவின் மதுவிலக்கு பிரச்சாரம். மதுரையிலிருந்து திரு வி சங்கரன் 1/12/1971 துக்ளக் இதழில் திடீரென்று உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாக வைத்துக் கொள்வோம், பிறகு எப்படி சார் துக்ளக் வெளிவரும்? சோவின் பதில்: வார பத்திரிகையாக. நிலக்கோட்டையிலிருந்து திரு எம் அலாவுதீன் அவர்களின் கேள்வி: இது காந்தி பிறந்த நாள் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? சோவின் பதில்: அவருடைய சிலைகள். இதுபோன்று சோவின் அன்று சோ சொன்னது என்ற தொடரை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.